தங்கமகள் அடுத்த வார எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, தாரணி அப்பா வந்து கொலை விஷயத்துல வந்து ஹாசினி தெரியாம பண்ணியிருந்தாலும், இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினியோட அம்மா டைரியில எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மர்மம் என்ன அப்படிங்கிறது வந்து மேரி அப்படிங்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா கடத்தி வச்சுட்டாங்க. ஸோ அதனால அவங்க கடத்துனவங்க யாருன்னு தெரியல. அவங்க புர்கா போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்றாங்க. இன்னொரு சைடு வந்து இந்த ரங்கநாயகியும் வேலாயுதமும் சேர்ந்து தான் மேரிய வந்து கடத்தி வச்சிருப்பாங்க. இவ உண்மைய சொல்லிருவான்னு சொல்லிட்டு தான் 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கடத்தியிருப்பாங்க. கடத்துறதுக்கான தேவையான எல்லா ஹெல்ப்பும் வேலாயுதம் பண்ணியிருப்பாங்க. கடத்துனது யாரு அப்படின்னா இந்த ரங்கநாயகி தான். ஸோ கடத்தி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கஸ்டடியில வச்சிருப்பாங்க. மேரி வந்து நான் எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படி உன்ன விட முடியும்? ஹாசினி உன்னை எப்படியாவது மீட் பண்ணி உன் வாயிலேருந்து உண்மைய வர வச்சுருவா. அதுக்கு வந்து நாங்க இடம் குடுக்க மாட்டோம். உன்ன வெளிய விட மாட்டோம்ன்னு சொல்லிட்டு மேரிய வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா, ஹாசினியும், முத்துப்பாண்டியும் எப்படியாவது அந்த கொலைகாரங்கள கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இந்த விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரமே இந்த ரங்கநாயகியும், வேலாயுதமும் மாட்ட போறாங்க. ஸோ மாட்டுனதுக்கு அப்புறம் தான் ஹாசினி மேல ஒரு தப்பும் இல்ல. கூட இருந்தே இந்த சித்தி நம்ம மேல இவ்ளோ வெறியா இருந்து நம்ம அப்பாவ கொலை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வரும். அதுக்கப்புறம் ரங்கநாயகியோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.